Hi guys, welcome back to the channel. ஒரு டேஷ்போர்டில் கேட்டகரி வைஸ் சேல்ஸ் ஷோ பண்ணுறீங்க இந்த மாதிரி அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் ஷோ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் கேட்டகரி ஓவரால் சேல்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஷோ பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் யூஸருக்கு யூஸ்ஃபுல் இன்சைட்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பவர்ஃபுல் டேக் டெக்னிக் யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் மெஷரை பில்ட் பண்ண போகிறோம். இந்த லாஜிக்கை ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் இன்சைட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். எண்டு வரைய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் த சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணி கஸ்டமர் செக்மெண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் செனாரியோக்கு ரீயூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோக்கு எடுத்திருக்க பிஸ்னஸ் செனாரியோ என்னன்றதை பார்த்துலாம். ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இருக்குது, அதில் 5 ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. பைக், க்ளோத்திங், ஆக்சசரி, காம்போனன்ட்ஸ், ஜெர்சிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது. இப்போ மேனேஜருக்கு என்ன தேவை அப்படின்னா எந்த கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் சேல் ஆகிருக்கு அப்படின்றது தெரியணும். டோட்டல் சேல்ஸ் நமக்கு கிடச்சிரும். பட் டோட்டல் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த கேட்டகரியில் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அது பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ அதை நம்ம டேஷ்போர்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பேசிக்காக இந்த பிஸ்னஸ் செனாரியோவுக்கு காமனாக எல்லோரும் பண்ணுற அப்ரோச் என்ன, நம்ம ஏன் டாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக பண்ணுற அப்ரோச் கேட்டகரி அப்படின்னும் போது டிஃபால்ட்டாக நம்ம எய்தர் பை சார்ட் இல்லைன்னா டோனட் சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ பை சார்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டோட்டல் சேல்ஸ் மெஷர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டேபிள் போயிட்டு ப்ராடக்டோட கேட்டகரி. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓவராலில் இந்த ப்ராடக்டோட சேல்ஸோட பர்சன்டேஜ் இங்கே வந்துடும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 26.94. ஸோ இந்த மாதிரி ஈச் கேட்டகரிக்கு பை டிஃபால்ட்டாகவே நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். இன்கேஸ் நம்ம இந்த விஷுவலை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நான் காலம் சார்ட்டுக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே டோட்டல் சேல்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஜஸ்ட்டு ஆனால் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் இங்கே வராது பை டிஃபால்ட்டாக. பை சார்ட்டுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் விஷுவல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் டாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் செனாரியோவை டாக்ஸ் மூலமாக 2 ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேல்ஸ்க்கான மெஷர் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரியோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெஷர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி டோட்டல் மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் டோட்டல் சேல்ஸ் மெஷர் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ கேட்டகரியோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னா, பர்டிகுலர் கேட்டகரியோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டோட்டல் சேல்ஸ் தேவை, தென் ஓவரால் சேல்ஸ் தேவை. ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரி பர்சன்டேஜ் நமக்கு வந்துடும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். நியூ மெஷர் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிவைடில் டோட்டல் சேல்ஸ். இந்த டோட்டல் சேல்ஸ் நம்ம மெஷர் ஆல்ரெடி இருக்குது. டினாமினேட்டரில் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் கொடுத்துக்கோங்க. சம் ஆஃப் சேல்ஸ் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டோட்டல் சேல்ஸ் அகெயின். இங்கே ஃபில்டரில் தான் நம்ம பண்ணணும். என்னென்னா நமக்கு தேவை ஓவராலோட சேல்ஸ் வேல்யூ தேவை. ஸோ அதுக்கு ஆல் கொடுத்துட்டு ப்ராடக்டில் கேட்டகரி, ஏன்னா நம்ம கேட்டகரியை வச்சு தான் குரூப் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேட்டகரியோட வேல்யூவும் சம் ஆகிடும். நியூமரேட்டரில் டோட்டல் சேல்ஸு இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் வரும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பர்சன்டேஜாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ இங்கே டோட்டல் சேல்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்துருச்சு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது பை டிஃபால்ட்டாக வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஓவரால் சேல்ஸில் 31% பார்த்திங்க அப்படின்னா கிளாத்திங்க்கு வந்திருக்கு, 26% எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்ஸோட எக்ஸ்பிரஷனை செக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே நான் ஆலில் ப்ராடக்டில் கேட்டகரி மட்டும் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இங்கே கேட்டகரியை வச்சு தான் குரூப் பண்ண போகிறேன். அதனால் என்டையர் டேபிள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஆல் யூஸ் பண்ணுறீங்களோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலமை மட்டும்தான் கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக ஆல் ப்ராடக்ட்ஸ்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இது என்ன ஆகும்னா கம்ப்ளீட் டேபிளையும் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கேட்டகரியை வச்சு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ரீஜனோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ரீஜன் இருந்தது அப்படின்னா அந்த ரீஜன் வைஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, எக்ஸாம்பிள் பர்டிகுலர் சிட்டி இருந்தது, ரீஜன் இருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு சிட்டிக்கும் ரீஜனுக்கும்
எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு எங்கே அதிகமான சேல்ஸ் நடக்குது, எந்த சிட்டியில் நடக்குது அல்லது எந்த ரீஜனில் நடக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு நீங்கள் எந்த கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், சிட்டி, ஜியோ அந்த மாதிரி. ஸோ இதே மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து மேட்ரிக்ஸ் விஷுவலாக மாற்றுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை நீங்கள் மேட்ரிக்ஸ் விஷுவலாகவும் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த மாதிரி டாக்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரி பார்த்துருக்கோம். அதாவது கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் டாக்ஸை யூஸ் பண்ணி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.